ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான ராகி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் 1 கப்பு மாவு ராகி மாவு நான் எடுத்திருக்கேங்க. நல்லா தலையை தட்டிட்டு நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாவை வாணலில் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா சிம்லேயே வச்சு வருங்க. மாவு எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மாவும் நல்லா வெந்து வந்துடுங்க. அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. 5 ஏலக்காய் சேர்த்திருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துடலாங்க. 1 கப்பு ராகி மாவுக்கு நான் 1 குண்டு வெல்லம் எடுத்திருக்கேங்க. நல்லா இடிச்சிட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பனவெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. அதனால் கண்டிப்பாக நம்ம வடிகட்டி தாங்க எப்போவுமே வெல்லத்தை யூஸ் பண்ணணும். இந்த பாகு பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை 2 செய்கிறதுக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாதி பாகை நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக வாணலில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு தேங்காய் துருவல், பாதி தேங்காய் துருவலை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். தேங்காயும் ஏலக்காவும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆஃப் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எள்ளு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா இதை கிளறி விடலாம். இது நல்லா சுண்டி வரணுங்க. அந்த பாகு திக்காக ஆகணுங்க. திக்காக ஆகி பூர்ணம் கெட்டி ஆகணுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பூர்ணம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. மாவு நல்லா ஆறிடுச்சிங்க, சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம பாதி மாவு பிடி கொழுக்கட்டைக்கும் பாதி மாவு பூர்ண கொழுக்கட்டைக்கும் எடுத்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவு கொலன்னு ஆகிடும். இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்ட்டு. சின்ன உருண்டை மாவு எடுத்து அதை நல்லா தட்டிக்கலாங்க. தட்டிட்டு விரலை வச்சு எட்ஜஸை நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு அதில் பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டையோட ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். இது தாங்க நம்மளுக்கு எல்லா கொழுக்கட்டைக்குமே பேஸ் இப்படி தாங்க. ஃபஸ்ட்டு தட்டிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்குங்க. பூண்டு ஷேப் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் நைஃபை வச்சு அழுத்தி விட்டோம்னா பூண்டு ஷேப் வந்துடுங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம நார்மல் கொழுக்கட்டை மாதிரியே வச்சுட்டு அதில் எட்ஜஸ்லாம் நல்லா அழுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து விடுங்க. ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு டிசைனு. பாருங்களேன், அவ்வளோதாங்க. அடுத்த ஷேப்பு பாருங்கள், 2 உருண்டை மாவு எடுத்துக்கலாங்க. 2 உருண்டை மாவையும் நல்லா தட்டி தட்டையாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாங்க. பூரணம் கொஞ்சம் எடுத்து அந்த மாவுக்கு நடுவில் வச்சு அடுத்தது தட்டையாக தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் நல்லா மடித்து விடலாங்க. மடித்து விட்டோம்னா இது பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. இது ஒரு ஷேப்புங்க. குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸில் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்கங்க. கேழ்வரகுல, அதுவும் கேழ்வரகு மாவில் நம்ம செஞ்சு கொடுக்குறது ரொம்ப சத்துங்க குழந்தைங்களுக்கு. மற்ற எந்த ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் கேழ்வரகு மாவில் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக விரும்பி குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. அடுத்து பாருங்கள், ஈஸியான ஷேப்பு பால் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் உள்ள வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பூர்ண கொழுக்கட்டை ரெடிங்க. பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. பாவு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நான் மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றுறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்தளவுக்கு பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது மாவை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி கையில் நம்ம நல்லா நாம்பி எடுக்கலாங்க. பிடிச்சு எடுக்கணும். அதனால தான் இது பிடி கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாங்க.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வாழை இலை வச்சு அது மேலே நம்ம சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சோம்னா போதுங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. ஏன்னா நம்ம கேழ்வரகு மாவு ஆல்ரெடி நல்லா வறுத்து எடுத்துட்டோம், அதனால் சீக்கிரமாகவே கொழுக்கட்டை வெந்துடுங்க. இப்படி டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்கள், உள்ளே மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. தொந்தி பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் ரெடிங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. அளந்து அளந்து போட்டு சமைச்சாலும் அளக்காமல் அன்பை கொட்டி சமைங்க, சமையல் அப்படி இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.